2015 ரெய்டு நடந்த பொழுது கிட்டத்தட்ட 15 கோடி நான் வந்து கணக்கில் சேர்க்கலன்னு இருக்கேன். கிட்டத்தட்ட 5 கோடி அதுக்கு டாக்ஸ் கட்டியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஃபைன் 1.5 கோடி போட்டது 36 மாதத்துக்குள்ள போட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்ல இவர் போட்ட வழக்குல போய் நேற்றைக்கு வந்திருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம் ஒரு என்ன சுட்டி காட்டி இருக்கிறார் என்றால் 2019 விஜய் வித்யாசிரம்னு ஒரு பள்ளியை வாங்கியிருக்காரு. படூர்ல கிட்டத்தட்ட ஏக்கர் 15 கோடி போகும், வெறும் 10 கோடின்னு காட்டியிருக்கு. குறைந்தபட்சம் 40-50 கோடி ரூபாய். ப்ரூவ் பண்றதுங்கிறது கோர்ட்ல ரொம்ப கஷ்டம். பிரச்சனை என்னன்னா, இதுக்கு முன்னாடி ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒரு கேஸ்லயும் இவர் மாட்டியிருக்காரு. வரி ஏமாத்துதல் என்பது ஊழலை விடவும் ஜாஸ்தி. பிரச்சனை விஜய் எடுத்துக்கொண்ட ஸ்டாண்ட். நான் தூய சக்தின்னு சொன்னார் பாரு, ஒரு படத்துக்கு கூட அவர்கள் சொன்ன பணத்துல பாதியை கூட கணக்குல காட்டியிருக்காங்க. அவருக்கு சம்பளம் இப்ப 100 கோடி வாங்குறாருன்னு சொன்னார். 30 கோடி பிடிக்கணும்னா 130 ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்களே அந்த 30 கோடியை கட்டிடுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப அவர் வந்து இன்னொரு தடவை பிடிபட்டால் அவர் வெளியிலேயே வர முடியாது. பொறுத்த வரைக்கும் கட்டிட்டு போறது நல்லது. பட் என்ன பண்ணும்னா, ஆடிட்டர்களும் வக்கீலும் என்ன சொல்லுவாங்க, நீ கட்டினா எல்லாரும் கட்ட வேண்டும். கேஸை காட்டி இந்த இவங்க மற்ற கிளைண்ட்டுக்கு எல்லாமும் இது அவர் கட்டிட்டாருன்னு வந்துடும். இவர் கட்டணான்னு சொன்னா கூட ஆடிட்டரும் வக்கீல்களும் பொதுவாக. வணக்கம். வணக்கம் சார். நடிகரும் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களும் 2015-16 அந்த காலகட்டத்தில் புலி அப்படிங்கிற படத்துக்கான வாங்கின சம்பளத்தை மறைத்திருக்கிறார். அது தொடர்பாக அவருடைய வீட்டில் சோதனை போடும் பொழுது அதுக்கான ஆவணங்கள் கிடைத்து அது கேஸாக மாறி இப்போ அதுக்கப்புறம் வந்து தீர்ப்பு வரைக்கும் வந்திருக்குது. அதில் வந்து விஜய் வருமானத்தை மறைத்தது, வரி ஏய்ப்பு செய்தது உறுதியாகி இருக்கிறது அப்படின்னு இந்த தீர்ப்பு தொடர்பாக செய்திகள் எல்லாம் வருது, நம்ம பார்க்குறோம். எக்ஸாக்டாக என்ன சார் நடந்திருக்குது? விஜய் வந்து வரி ஏய்ப்பு செய்தது உண்மையா? வரி ஏய்ப்பு செய்தது இல்லை, அவரே ஒத்துக்கிட்டது தான் இது. அதாவது அந்த இப்போ இது ரெய்டு 2015 ரெய்டு நடந்த பொழுது கிட்டத்தட்ட 5 கோடி 4.9 கோடியோ என்னமோ படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர். கிட்டத்தட்ட அவர் யாருன்னு சொன்னால் எஸ்.ஏ. சந்திரசேகரோடு 25 வருடம் உடன் பணியாற்றுபவர். அப்போ அந்த பணமே இவங்க பணமாகவே இருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் 15 கோடியே சம்பளம் என்றும் பிடி செல்வகுமார் அவர் வந்து 4.83 கோடியோ என்னமோ வந்து கேஷாக கொடுத்தன்னு இருக்கார். பட் அதுக்கப்புறம் விசாரணையின் போது அந்த வருடம் மாத்திரம் 15 கோடி நான் வந்து கணக்கில் சேர்க்கலன்னு இருக்கார், ஒத்துக்கிட்டு இருக்காரு. இது விஜய் ஒத்துக்கொண்டது. இதை ஒத்துக்கொண்டார்னு சொன்னால் நம்ம இப்போ இதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் படியே அதுக்கு 30% டேக்ஸ் அவர் கட்டியிருக்கணும். அப்போ நான் அதிகமாக இன்கம் வந்துருச்சு நான் சொல்லலை, அதை இப்போ இன்கம் டிக்ளேர் பண்ணதுனால கிட்டத்தட்ட 5 கோடி அதுக்கு டேக்ஸ் கட்டியிருக்கணும். ஆனால் அப்படி நீ டிக்ளேர் பண்ணதுக்காக எக்ஸ்ட்ரா ஃபைன் 1.5 கோடி போட்டது. பட் இது 2022 தான் போட்டாங்க. 2019 கிட்டத்தட்ட 36 மாதத்துக்குள்ள போட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்ல இவர் போட்ட வழக்கில் போய் நேற்றைக்கு வந்திருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம், ஒரு மூத்த ஊடகவியலாளர் சொல்றதோ இல்லை பத்திரிகையாளர்னு சொல்லி நேற்று அவர் என்ன சுட்டி காட்டி இருக்கிறார் என்றால், இந்த தீர்ப்பை கொடுத்தவர் தான் கரூர் வழக்கில் செய்தின்னு போட்டு ஒரு இவரை போட்டது. கிட்டத்தட்ட விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்றெல்லாம் சொன்னவர் ஒரு முன்னாள் திமுக எம்எல்ஏ உடைய மகன். அவர் தான் ஜட்ஜா இந்த கேஸ்க்கு வந்திருக்கார். சரி, நான் அதுக்குள்ள அவர் பேர்ல எல்லாம் மூட்டெல்லாம் நான் கருத்துல. பட் இவர் ஏற்கனவே ஒத்துக்கொண்டது தான். இது டெக்னிக்கல் விஷயம். சரி, பிரச்சனை என்னன்னா, விஜய் மட்டும் இல்லை சார், நம்ம எல்லாருக்குமே வரி கட்டணும்னா ஒரு இது இருக்கு. ஸோ வரியை குறைத்து கட்டுவது, டிக்கெட் வாங்காமல் பஸ்ஸில் போனோம்னா நமக்கு நல்லா இருக்குது. நான் காலேஜ் டேஸில் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அடுத்தவர்கள்ட்ட ஒரு சின்ன ஏமாத்துறதுன்னா ஒரு இது இருக்குது. எஸ்பெஷலி பெரிய பணம் வந்தால் நம்ம பெருசாக ஏமாத்துறோம். ஆனால் இது வந்து பைபிள் வசனமாகவே இருக்குது. அதாவது இருப்பவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருப்பதும் பிடுங்கப்படும் அப்படின்னு பைபிள் வசனம் இருக்கிறது. ஸோ இல்லாதவன், நம்ம இன்னைக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க, 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் 18 ரூபா ஜிஎஸ்டி போகுது. ஆனால் லட்சம் கோடிகளில் ஒரு நாளைக்கு லட்சம் கோடி சம்பாதிக்கிறவங்க வரியை ஏற்கணுங்கிறாங்க. அங்கதான் இங்க பிரச்சனை. சரியா? இதுல எல்லா கட்சி ஜாதி மதம் இது இல்லாம எல்லா லெவல்லையும் நடக்குது. பிஜேபியை சேர்ந்த கட்கரி ஷெல் கம்பெனி வச்சிருந்தான்னு ஒரு காலத்துல பிரபலமாச்சு. நம்ம ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னால் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் காசுல, மக்கள் காசுல நேரு வாங்கிய கம்பெனியை அவங்க பேர்ல மாத்திக்கிட்டாங்க. அந்த கம்பெனிக்கு சொத்து 5000 கோடி, ஆனால் ஷேர்ஸ் வெறும் 5 லட்சம் ரூபாய்க்கு மாற்றிட்டு யங் இந்தியா பிரைவேட் லிமிடெட், அதில் 38% சோனியா காந்தி, 38% ராகுல் காந்தி. 2 பேரும் அவங்க அஃபிடவிட்டில் எங்களுக்கு யங் இந்தியா பிரைவேட் லிமிடெடில் 1,78,000 ரூபாய்க்கு ஷேர்ஸ் இருக்குன்றாங்க. அதோடைய மதிப்பு சில 1000 கோடிகள். பட் அவங்க சொத்து மதிப்பில் காட்டியிருக்கிறது அவ்வளோதான். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு போகலாம். எல்லா கட்சிகள்லையுமே இருக்குது.
இப்போ சமீபத்தில் இது திமுக ஐடி விங்கில் இருந்து எடப்பாடியுடைய மகன் ஒரு சொத்தை 4 முறை இங்கே அங்கே கைமாற்றி வேல்யூ மாற்றிருக்காருன்னு காட்டினாங்க. துரைமுருகன் ஐயா எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி அஃபிடவிட் அதில் ஒரு சொத்து கிட்டத்தட்ட நான் ஒய்ஃப் பேரில் 100 கோடி ரூபாய்க்கு மதிப்புன்னு நினைக்கிறேன், இல்லை 10 கோடி என்னமோ. அது 1968 அவருடைய ஒய்ஃபுடைய அக்காள் மகன் பெயரில் வாங்கப்பட்ட சொத்து, அக்காவுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி இப்போ இந்த வேல்யூன்னு காட்டியிருக்காரு. 68 அவர் எம்எல்ஏ கூட கிடையாது. இவர் பினாமி டிரான்சாக்ஷன் அப்போ பண்ணியிருக்காங்க. அக்கா மகன் பேரில் அவனுக்கு 1 வயசோ 2 வயசோ இருந்திருக்கும். அப்போ அந்த சொத்தை இவர் ஒய்ஃப் அக்காவுக்கு செட்டில் பண்ண இவர் சொத்தில் கணக்கு காட்டுறார். ஸோ இன்னொரு இது பார்த்தா இவருடைய ஒய்ஃப் பேரில் ஒரு சொத்து விஐடி மெட்ராஸ் கேளம்பாக்கம் வண்டலூர் ரோட்டில் ராஜம் எக்ஸ்போர்ட்ஸ்னு ஒரு கம்பெனி. அவர் கொடுத்துருக்கிற டேட்டா படி அதில் பில்டப் ஏரியா 69,000 சதுரடி. அதாவது எக்ஸ்போர்ட் கம்பெனின்னு சொன்னால் முழுக்க டஸ்ட் ஃப்ரீ அட்மாஸ்பியரில் இருக்கணும். ஸ்கொயர் ஃபீட் 3,500 4,000 ரூபா வரும். அதாவது ஏசிக்கு அல்டர்னேட்டாக ஃப்ரெஷ் ஏர் சப்ளையோடு இருக்கணும். ஸோ 70,000 ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு 4 கோடி 4,000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் போட்டால் 28 கோடி ரூபாய் வந்திருக்கணும். அவர் கொடுத்துருக்கிறது நான் கட்டுறப்போ அதோடைய மதிப்பு 2001 1,28,000 கோடி, 1,28,00,000. இன்றைய மதிப்பு 1,76,00,000. ஸோ எவ்வளவு அபத்தமாக வாங்கின விலை. அடுத்தது லேண்டு வாங்குகிற ரேட். இப்போ நானும் நீங்களுமே தாம்பரம் தாண்டி ஏதோ ஒரு லேண்டு வாங்கி சொந்த வீட்டில் இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை. போய் கேட்குறேன், எவ்வளோ சார் லேண்டு? 25 லட்ச ரூபா. கொஞ்சம் குறைச்சிப்பீங்களா? உட்காந்து பேசலாம் சார். கைட்லைன் என்ன சார்? எதுக்கு? அடுத்தது அது 10-12 இருந்தால் அதுக்கு மாத்திரம் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். ஸோ பிஎஃப்லேருந்து நீங்கள் எடுத்து கேஷ் கொடுத்தீங்கன்னா ஒயிட்டை கருப்பாக்குறீங்க. ஸோ எல்லாருமே இதை பண்ணுறோம். ஸோ இதில் விஜய் மாத்திரம் தனியாக கிடையாது. இன்னும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இது ரொம்ப ரொம்ப காமன். இது புலி படத்தை இதில் என்ன பிரச்சனைன்னா, இவர் சினிமாவில் சான்ஸ் கேட்டு இவருக்காக ஆல்பத்தை எடுத்துகிட்டு போய் பல மற்ற தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள், சினிமா இவர் ஃபோட்டோ வரணும்னு சொல்லி பத்திரிகை ஆஃபீஸுக்கெல்லாம் போயிருக்கேன்னு பேட்டி கொடுத்துருக்கேன். விஜயோட ஃபோட்டோவை தூக்கிட்டு இவர் ஆமாம், அதாவது எஸ்ஏசி ஃபோன் பண்ணி என்னுடைய அசிஸ்டண்ட்டை அனுப்புகிறேன், இவருடைய ஆல்பம் இருக்குது அப்படின்னு அனுப்புவார். அவர் எல்லாத்தையும் போக முடியாதுங்கிறதுனால பத்திரிகைகள், தயாரிப்பாளர்கள், டைரக்டர்ஸ்ட்டு இவர் கொண்டு போய் அப்படி அவர் பின்னால் இருந்தவர். அப்படி இருக்கிறவர்கிட்ட இவர் இவ்வளவு செல்வம், அன்றைக்கி 15 கோடி இவருக்கு சம்பளம்னு சொன்னால் 20 கோடின்னு வச்சாலே படத்துக்கு இன்னொரு 10 கோடின்னு வச்சா அவ்வளோ பணம் இங்கேருந்து வர முடியும். அப்போ விஜயுடைய பணம் பிடி செல்வகுமாரிடம் கொடுக்கப்பட்டு பிடி செல்வகுமார் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியாக. ஸோ புலி படத்தில் இப்போ பிரச்சனை என்னன்னா, இதுக்கு முன்னாடி ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒரு கேஸ்லையும் இவர் மாட்டியிருக்காரு. அதுலேயும் என்னென்னா இப்போ இன்றைக்கி கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளிநாட்டு கார் இந்தியாவுக்கு வரக்கூடாது. ஏன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஹுண்டாய் நிறுவனம் போட்டிருக்காங்க, பென்ஸ் நிறுவனம். அப்போ என்ன கண்டிஷன் போட்டிருப்பாங்கன்னா, அந்த நிறுவனங்கள் உள்ளே வராமல் இருப்பதற்காக வரி 125%, 200% போடுவோம். ஏன்னா இன்னைக்கும் நமக்கெல்லாம் இந்தியாவில் புது பொருளை விட செகண்ட் ஹேண்ட் ஃபாரின்ல தயாரிக்கப்பட்டதுக்கு மேலே பல பேருக்கு ஒரு பிரியம் உண்டு. ஸோ அதனால தடுப்பு உண்டு. ஆனால் இவங்க வாங்குறாங்க. அப்படி வாங்கினப்ப அந்த வரியை கூட கட்டிட்டாங்களாம். என்ட்ரி டேக்ஸ்னு ஸ்டேட்டுக்கு வர்ற டேக்ஸை கட்டாமல் இருக்கிறதுக்கு ஆடிட்டர்களும் வக்கீல்கள், இதுக்கு பேர் இவங்க 2 பேருக்கும் பேர் என்னன்னு சொன்னால் ஒயிட் காலர் கிரிமினல்ஸ்னு பேர். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்களாம், அதை கட்ட மாட்டேன்னு சொன்னால் 20% வரியை கட்டிவிட்டு கேஸ் போட்டுட்டு அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் அந்த கேஸ் எல்லாருமே தோற்று போச்சு. இதில் பெரும்பாலான டைரக்டர் சங்கர்லேருந்து ஆரம்பித்து பலரும் செஞ்சுருக்காங்க. இவரும் பண்ணியிருக்காரு. 68 லட்சம் ரூபாய் ரோல்ஸ் ராய்ஸுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸை கட்டாமல் 15 லட்சமோ என்னமோ 20% கட்டிட்டு யூஸ் பண்ணதை இவர் கட்டாமல் திருப்பி இழுத்தப்ப அந்த நீதிபதி நீங்கள் ரியல் ஹீரோவாக இருக்கணும், ரீல் ஹீரோவாக இருக்கு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா பெனால்ட்டி போட்டப்போ அந்த 1 லட்ச ரூபாயை கட்டுறேன் அந்த வார்த்தையை எடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் எடுத்தார். அந்த உச்சநீதிமன்றத்துக்கு செலவு பண்ணது அதை விட அதிகமாக இருக்கும். சரியா? இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், இதுக்கு அடுத்தது இப்போ கேஷாக வாங்குறீங்க சார், அந்த கேஷை எங்கே போட முடியும்? அக்கௌண்ட்டில் போட முடியாது. உங்கள் அக்கௌண்ட்டில் கணக்கில் வந்துடும். ஸோ இதை இன்னைக்கு தேதியில் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதெல்லாம், நீங்கள் இன்றைக்கி ஒரு டீ நம்ம பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் சாப்பிட்டா 10 ரூபா 12 ரூபா. அதே ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து உள்ளே போய் சாப்பிட்டிங்கன்னா 40 ரூபா. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனால் 20 ரூபா, 200 ரூபா, அதுக்கு மேலேயும் இருக்குது. ஸோ ஆனால் இன்றைக்கி அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்கள் இதெல்லாம் எல்லாமே ஒயிட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பிளாக்கில் பண்ணுறதுனால் 75% நிலம், 25% தங்கம், இல்லை வைர வைடூரியன்னு வச்சுக்கோங்க. நமக்கு எல்லாருக்கும் புரியறதுக்கு தங்கம், இது 2ல் தான் அதிகமாக பண்ண முடியும். ஸோ இந்த பணங்கள் இது எல்லாம் ரியல் எஸ்டேட்டுக்கு தான் போகுது. ஸோ ரியல் எஸ்டேட்டில் கைட்லைன் வேல்யூ என்ன, மார்க்கெட் வேல்யூ என்ன?
இப்போ இது ஐ மீன் சம்மந்தம் இல்லைன்னாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு சின்ன பங்களா கட்டினார். நம்மெல்லாம் ஒரு 1500 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருந்தால் போதும்னு பண்ணுவோம். அவர் வந்து ஒரு 3 ஏக்கர் 2 ஏக்கர் 90 இது ஒரு ஏக்கர்னா 44,360 சதுர அடி 1,15,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் வாங்கி அதில் ஒரு 350 கோடிக்கு பங்களா கட்டினார் என்று பத்திரிகைகளில் செய்தி வந்தது. அந்த இடத்துடைய இவருக்கு வித்தவங்க பேங்க்ல கடன் 30 கோடி வாங்கியிருந்தாங்க. இவருடைய தம்பியுடைய மாமியார் அதை வெறும் 10 லட்சத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த லேண்ட் எப்படின்னா, இந்த ரோடு பேர்ல இந்த லேண்டு வந்து இந்த லேண்டு அவருது, இந்த பக்கம் லேண்டு ஸ்கொயர் ஃபீட்ல இருக்குது, இந்த பக்கம் லேண்டு ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. ஒரு ஏக்கர் 1000 ரூபான்னு ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா. ஆனால் இந்த லேண்டு மாத்திரம் அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு வச்சுக்கிட்டு இவர் ஏக்கர் 3 லட்சம் ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணார். ஸோ 30 கோடி ரூபாய் அந்த லேண்டில் கடன் வாங்கியிருந்தார் வித்தவர்னு சொன்னால் அதுக்கு குறைஞ்சபட்சம் 75 கோடி ரூபாய் வேல்யூ. ஏன்னா நீங்கள் வேல்யூவில் 80%க்கு பேர் ஃபோர் சேல் வேல்யூ, அதில் 50% தான் வேக்கண்ட் லேண்டுக்கு கொடுக்கணுங்கிறது பேங்க் ரூல்ஸ். ஸோ 80 கோடி ரூபாய் சொத்தை வெறும் 10 லட்சம் ரூபாய்ன்னு செந்தில் பாலாஜி காட்டினார். கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் பில்டிங்கை துரைமுருகன் காட்டியிருக்கு. இப்போ நம்ம விஜய் சாரை எடுத்துக்கிட்டால் 2019 விஜய் வித்யாசிரம்னு ஒரு பள்ளியை வாங்கியிருக்கார். அந்த இடத்தை இவர் கிட்டத்தட்ட 3.9 ஏக்கர் 4 ஏக்கர்னு வச்சுப்போம், 10 கோடியே 30 லட்சமோ நமக்கு வாங்கியிருக்கார். ஸோ அந்த படூரில் கிட்டத்தட்ட ஏக்கர் 15 கோடி போகும். ரோடு மேலே இருந்தால் நான் சொல்கிறது அன்னைக்கு இவர் கொஞ்சம் உள்ளே வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. விஜயோடைய ஸ்கூல் இருக்கிற இடம் அதை வெறும் 10 கோடின்னு காட்டியிருக்காரு. குறைந்தபட்சம் 40 50 கோடி ரூபாய். ஸோ அப்போ இங்கே இப்படி வாங்கப்பட்ட பணங்கள் அங்கே கருப்பாக மாற்றியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து சார் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ கார் எடுத்துக்கோங்க, நம்ம இப்போ இவர் கார் ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு சொன்னோம். 2007 நம்ம இப்போ இந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஹம்மர் கார் வாங்கினார். அவருக்கு விற்றவர் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு காரை இம்போர்ட் பண்ணி அதில் பழைய கார்னெலாம் காட்டி ஏமாற்றினார் அலெக்ஸ் ஜோசப்னு சொல்லிட்டு ஒருத்தர். இன்னைக்கு அவருக்கு என்ன தண்டனை கிடைச்சதுன்னு பார்த்தால், அவர் போலி பாஸ்போர்ட் வச்சிருந்தாருன்னு 3 வருஷம் ஜெயிலுக்கு போனார்னு இன்னைக்கு காலையில் என்னுடைய பிளாக்ல அதை போட்டு வச்சேன்னா அந்த ஞாபகம் இருந்தது. அந்த சிபிஐ அவர் மேல உதயநிதி பேரில் சிபிஐ ரெய்டை வச்சு ப்ளஸ் 2Gக்காக ரெய்டை வச்சு அதை வச்சு தான் 63 சீட்டு வாங்கி 2011 5 சீட்டு ஜெயிச்சார். ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னா, ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது கோர்ட்டில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ யாருமே இவர் ஸ்கூலை பற்றி பேசலை. நம்ம துரைமுருகன் சாருடைய 69,000 ஸ்கொயர் ஃபீட்டை பற்றி பேசல. இன்னும் சொல்ல போனால் வருமானத்துக்கு அதிகமான சொத்துன்னு சொல்கிற எல்லார் பேர்லேயும் நம்ம இவர் செந்தில் பாலாஜி பேரில் இருக்கிற வழக்கு வெறும் 1.34 கோடிக்கு தான். ஸோ பிரச்சனை வந்து இதை கோர்ட்டில் போய் நிரூபிக்கிறதுங்கிறது கஷ்டம். இப்போ இந்த புலிப்படம் இந்த பணம் இது தவிர்த்து அவருடைய மற்ற விடயங்கள்லையும் இப்போ கார்லையா எடுத்துக்கிட்டோம், அவருடைய இது மாத்திரம் இல்லை, அவருடைய தலைவா படம் ப்ரொடியூசர், மிக சீனியர் ப்ரொடியூசர் அவர், ஏஎல் விஜயுடைய அப்பா. அவர் பேட்டி ஒன்று இருக்குது, நான் எவ்வளோ கொடுத்தேன்னு உனக்கு தெரியுமா? சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொன்னாலே ஒரு அமௌண்ட் இதில் நீ எப்படி அஸ்யூம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எவ்வளோ என்ன கொடுத்தேன்னு சொல்லலை. பட் அவர் மிக சீனியர் மதிப்புக்குரிய ப்ரொடியூசர் அழகப்பன் சார். அவர் கொடுத்த பேட்டி ஆன்லைனில் இருக்குது. இதே மாதிரி இன்னும் 1-2 கூட எனக்கு பார்த்த ஞாபகம் இருக்குது. விஜயை வைத்து 2-3 படம் ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசரையும் எனக்கு தெரியும். சில டைரக்டர்ஸுடைய வீடுகளுக்கும் நான் வேல்யூவேஷன் பார்த்துருக்கேன். கேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த புலி படத்துக்கு தொடர்பாக வந்த கேஸ் நேற்று வந்து நீதிமன்றத்தில் தீர்ப்பே வந்து சொல்லிட்டாங்களா இந்த மாதிரி அவர் வந்து இல்லை, அதாவது அவர் கேட்டுக்கொண்டது அந்த 5 கோடிக்கு அதாவது அந்த எக்ஸ்ட்ரா 15 கோடிக்கு அவர் ஐடி கட்டியிருக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த 15 கோடியை கணக்கிலே காட்டாம விஜய் மறைச்சன் ஒத்துக்கிட்டு அதுக்கு 5 கோடி கட்டிட்டார். ஆனால் மறைத்ததற்காக 10% பெனால்டி என்று போட்டதை லேட்டாக கேட்டாங்க அப்படின்னு இவருடைய வழக்கறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த லேட்டா கேட்டதுனால இது கட்ட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டது இல்ல, நீங்க ஒத்துக்கிட்டது தான் கட்டணும் என்பதை தான் வந்திருக்கு. விஜயுடைய பிரச்சனை தன்னை தூய சக்தின்னு சொன்னதுக்கு பிறகு ரொம்ப எளிதாக மாட்டியிருக்காரு. நிச்சயமாக இது நான் போன முறையே சொன்னேன், அவரை யாரும் மற்ற கட்சிகள் பேசாமல் இருந்தாங்க. அவருக்கு கேஸ் வர்றப்பெல்லாம் இன்னும் அதிகமாகும். இதில் பிளாக்ல இது போன வாரமே நம்ம ஜெயக்குமார் பேசினார், பிளாக் டிக்கெட்டுக்கும் அதுக்கு இன்னொன்று, இந்த பிஸ்னஸில் இருக்கிறது பெரும்பாலார் படம் தயாரிப்பவர்கள், இது ரியல் எஸ்டேட் ரெண்டுலேயுமே அரசியல்வாதிகள் தான் அதிகம். ஸோ இது இதில் போகுது. ஸோ கைட்லைனை ஏற்றுனா என்ன சார் பிரச்சனை? கைட்லைன் மார்க்கெட் வேல்யூ போட்டுட்டு ஸ்டாம்ப் டியூட்டியை குறைச்சிங்கன்னா இந்த பிரச்சனை 80% குறைஞ்சிரும் இன்னைக்கு. ஆனால் ஸ்டாம்ப் டியூட்டியை இது ஏற்றிட்டு கைட்லைனை குறைச்சாங்க போன ஆட்சியில், இபிஎஸ் ஆட்சியில் 2012 இருந்த ரேட்டை
2017 3ல் ஒரு பங்கு குறைச்சிட்டு 9% ஸ்டாம்ப் டியூட்டி இருந்ததை 13%ன்னு 11%ன்னு ஏற்றினாங்க. 7+2ன்றத 9+4 இல்லை 8+3. ஸோ கைடில் பிளாக் மணி உருவாக்குவது என்பது தான் அரசியல்வாதிகளுக்கு வேணும். அப்போ தான் கேஷ் கொடுக்க முடியும், செலவு பண்ண முடியும். பட் இப்போ விஜய் என்ன பண்ணிட்டாராம், அவருக்கு சம்பளம் இப்போ 100 கோடி வாங்குறாருன்னு சொன்னால் 30 கோடி பிடிக்கணும்னா 130ன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்களே அந்த 30 கோடியை கட்டிடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இப்போ அவர் வந்து இம்யூனிட்டி ஸ்கீமில் போய் இனிமேல் பிளாக் இன்னொரு தடவை பிடிபட்டால் அவர் வெளியிலேயே வர முடியாது. வரி ஏமாத்துதல் என்பது ஊழலை விடவும் ஜாஸ்தி. பட் விஜய் மட்டும்தான் பண்ணுறாருன்னு நான் சொல்லலை, எல்லாரும் பண்ணுறாங்க. பிஜேபியில் பண்ணுறாங்க, திமுகவில் பண்ணுறாங்க, அதிமுகவில் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் சாமியாருங்க பண்ணுறாங்க, பாதிரியார்கள் பண்ணுறார்கள், இதில் பண்ணுறாங்க. ஸோ பிரச்சனை விஜய் எடுத்துக்கொண்ட ஸ்டாண்டு. நான் தூய சக்தின்னு சொன்னார் பாருங்க, ஒரு படத்துக்கு கூட அவர்கள் சொன்ன பணத்துக்குள்ள பாதியை கூட கணக்கில் காட்டியிருக்க மாட்டார்கள். மாட்டிக்கொண்ட பிறகு வரி கட்டியிருக்கார், அதுக்கு பெனல்ட்டி கட்ட மாட்டேன் என்று சொன்னதால் இதுவும் அப்பீலுக்கு போகலாம். நேற்றைக்கு கூட அடுத்த கட்டமா இந்த கேஸ் எப்படி நகரும்னு இல்லை, என்னை கேட்டால் இதுக்கு அப்பீலுக்கு போக போக சார் ஒரு நாளைக்கு ஹைகோர்ட்டில் ஒரு கேஸை அவர் கொண்டு வரணும்னா ரஃப்லி 3 லட்ச ரூபா ஆகும். நான் சொல்கிறது குறைந்தபட்சம். அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுன்னா 10 லட்ச ரூபா. இப்போ டெல்லிக்கு இவர் போயிட்டு வரதுக்கு வெறும் ஃப்ளைட்டுக்கு மட்டும் செலவு பண்ணது 1 கோடி, போக வர 2 தடவை போயிட்டு வந்ததுக்கு 1.5 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அமௌண்ட் அவருக்கு கம்மி. என்னை பொறுத்த வரைக்கும் கட்டிட்டு போகிறது நல்லது. பட் என்ன பண்ணுன்னா ஆடிட்டர்களும் வக்கீலும் என்ன சொல்லுவாங்க, நீ கட்டினா எல்லாரும் கட்ட வேண்டி வந்துடும். ஸோ திருப்பி ஏன்னா இந்த கோர்ட்டுக்கு இந்த கேஸை காட்டி இவங்க மற்ற கிளைண்ட்டுக்கு எல்லாமும் இது அப்போ அவர் கட்டிட்டாருன்னு வந்துடும். அதனால ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ரஜினிகாந்துடைய ஒரு நிலத்தை வந்து இது பேங்க் ஆக்ஷனில் பிரச்சனை வந்து இன்னைக்கு வரைக்கும் கோச்சடையான் படத்துடைய பிரச்சனையை ஓடிட்டுருக்கு. அது அப்பப்போ வர்றப்போ மேடம் பேர் அவங்க பேர் ரிப்பேர் ஆகுது. வெறும் 10 கோடி தான், அவங்களுக்கு அது பெரிய அமௌண்ட் இல்லை. அதே போல் நான் அது அதனால பிரச்சனை என்னன்னா, இவர் கட்டணான்னு சொன்னால் கூட ஆடிட்டரும் வக்கீல்களும் விடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து கண்டிப்பாக இவர் கட்ட வேண்டிய நிலைமை வரும். அதனால வந்து இப்போதைக்கு அவர் கண்டிப்பாக மேல்முறையீடு போக தான் செய்வார், சான்சஸ் அதிகம். இப்போ எவ்வளோ கட்ட சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது 1.5 கோடி. இதுவும் அடுத்த காமெடி. இல்லை, இப்போ முன்னாடி இன்னொரு கார் விவகாரத்துக்கும் சொன்னது என்ன அப்படின்னா, இப்போ இந்த 1.5 கோடியோ இதுக்கு முன்னாடி கார் விவகாரத்தில் 1.5 லட்சமோ இவ்வளோதான் கட்ட சொன்னதா சொல்கிறாங்க. இப்போ இந்த 1.5 கோடியோ 1.5 லட்சமோ வந்து கட்டுவது விஜய்க்கு பெரிதில்லை. ஆனால் கட்டிட்டா நான் வந்து அந்த தப்பு செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கிட்டு கட்டணும். இல்லை, இந்த கேஸில் தப்பா அவர் ஒத்துக்கொண்டாச்சு. நான் முன்னாடியே ஒத்துக்கிட்டாச்சு. அதுக்கு போட்ட பெனல்ட்டி சார், அந்த பெனல்ட்டி நீங்க லேட்டா போட்டுட்டீங்க, நான் கட்ட மாட்டேன் சார். இந்த பெனல்ட்டியே எடுத்துக்கங்க. நீங்க இபி கட்டலன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு இபி கட் பண்ணிட்டாங்க, நீங்க கட்டவே இல்லை, அஸ்யூம் நீங்க ஊருக்கும் போயிட்டீங்க. இப்போ 500 ரூபா கட்டலன்னு வச்சுக்கோங்க, கட் பண்ணதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு 100 ரூபா. இன்னும் சொல்ல போனால் உங்கள் டியூ டேட் 9ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க, 10ஆம் தேதி கேட்டால் 50 ரூபா 100 ரூபா ஜாஸ்தி ஆகிடும். நீங்கள் அது திருப்பி கட் பண்ணேன்னா ஒரு ஃபியூஸை தான் எடுக்கிறது, திருப்பி போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா அடுத்த மாதம் அது டபுள் ஆகும். அப்போ பெனல்ட்டி இந்த 1.5 கோடி லேட் பண்ணதுக்கெல்லாம் போட்டால் இன்னும் ஒரு வருடமும் இது டபுள் ஆகணும். நான் சொல்கிறது, நமக்கு ஒரு சாதாரண வீட்டுக்கு 300-500 ரூபா கட்டுற இபிக்கு லேட் பண்ணால் வர்றப்ப இந்த காரணம் சொல்வதே கூட தவறு. அதாவது பைபிள் வசனம் தான், உள்ளவனிடமுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடமிருந்து கொடுக்கப்படும். நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணால் 18 ரூபா ஜிஎஸ்டி கட்டுறோம். ஆனால் கோடியாக வாங்குபவர்கள் வரி ஏய்ப்பு செய்வதற்கு ஆடிட்டர்களும் வழக்கறிஞர்களும் இவங்களும் செய்கிறாங்க. இதுதான் ப்ராப்ளம். நன்றி சார்.